தமிழகத்தில் இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முதல் தலைப்பு செய்தி, நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம், வெளிவந்த திடுக்கிடும் தகவல், பரபரப்பு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, சென்னை வாசிகளே உங்களுக்கான அறிவிப்பு, ரயில் பயணம், ஆட்டோ பயணம், பேருந்து பயணம், மெட்ரோ பயணம் அனைத்திற்கும் ஒரே கட்டணத்தை நிர்ணயிக்க தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, ஆம்ஸ்ட்ராங் இல்லம் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தின் விலையானது தற்போது கிட்டத்தட்ட 240 ரூபாய் குறைந்து 54,160 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் 30 குறைந்து 6,770 விற்பனையாகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு செய்தி அப்படின்னு சொல்லலாம். புதிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி, நீட் வினாத்தால் லீக் ஆனதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும், ஆனால் எந்த அளவிற்கு அது லீக் ஆனது என்பதை ஆராய்ந்து வருகிறோம் என உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் இன்று தெரிவித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, மிக முக்கியமான தகவல், கமிஷனர் சென்னை மாநகர காவல் ஆணையாளராக அருண் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஐபிஎஸ் கூறியிருக்கிறார். ரொம்ப ஒரு அதிரடியான அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதியான நாளை புதன்கிழமை நடைபெற உள்ள சூழ்நிலையில் அந்த தொகுதியில் போட்டியிடும் கட்சிகள் தீவிர வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவை போட்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வெப்பசலன மழை காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை பொழியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில் சில இடங்களில் வெப்பசலன மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இரவு 8 மணி அளவில் வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளாக இது அனைத்தும் பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இது போல் நிறைய விதமான வீடியோக்கள் இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம்.